அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனல்ல எப்போதுமே ப்ரௌனி, முட்டை மிட்டாய் இந்த மாரி தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நம்ம வந்து வீட்ல செய்யறதையும் போடலாம் அப்படின்னு சொன்னா, இது பூரி மசாலா செய்ய போறோம். ஏன்னு சொன்னா ஸ்கூல் லீவ் விட போறாங்க. ஸ்கூல் லீவ் விட்டோனே எல்லாருமே பசங்களும் கடையில வந்து பூரி மசாலா, பானிபூரி இந்த மாரி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம வீட்லயே ஹெல்த்தா செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பூரி மட்டும் கடையில வாங்கிக்கிட்டேன். பூரியும், கார்னும் மட்டும் கடையில வாங்கி பொன்னிறமா இந்த மாரி வறுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னு சொன்னா, வேற பூரி எனக்கு செய்ய தெரியாது. அதனால சொல்லி தான் பூரிய மட்டும் கடையில வாங்கி வறுத்துக்கலாம் அப்படின்னு 2யும் வறுத்து எடுத்துருந்தேன். இப்போ மசாலாக்கு கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ஜீரகமும், சோம்பும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியா இருந்துச்சுன்னா, ஒரு தக்காளி போட்டுக்கலாம். சின்ன தக்காளியா இருந்துச்சுன்னா, ஒரு 2 போட்டுக்கங்க. பச்சை மிளகா வந்து உங்க உரப்புக்கு ஏத்த மாரி நான் வந்து ஒரு 3 மிளகா போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 2 வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். இதில இஞ்சி, பூண்டு இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவு போடணும். பூண்டு வந்து 4 பூண்டு போடணும். நான் அதுக்கு பதிலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டிருக்கேன். நம்ம கடாய அடுப்புல வச்சு கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் ஊத்தி அந்த எண்ணெயிலேயே வதங்குற மாரி மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாம அரைச்சுட்டு அதையே கொட்டி நல்லா வதக்கிக்கங்க. அப்பப்ப பச்சை வாசனை எல்லாமே போகும். இது வந்து வதக்கறத பொறுத்து தான். கொஞ்சம் வதக்குனா தான் பச்சை வாசனை போகும். முதல்லயே மிக்ஸிய கழுவி அதில ஊத்திற வேண்டாம். கொஞ்சம் வந்து நம்ம வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் இதில வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் இதில 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வந்து தனியா தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதில சேர்த்தது வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாதீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. அந்த பச்சை வாசனை போகும். இது எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது என் செல்லுல வந்து சார்ஜ் இல்ல. அதனால சொல்லிட்டு உருளைக்கிழங்கையும், பட்டாணியும் மட்டும் வேக போட்டு வச்சிருந்தேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு 4, 5 விசில் விட்டு இந்த மாரி வேக போட்டு வச்சிருந்தேன். அதையும் இதிலயே கலந்துக்கங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார கழுவி அதில ஊத்திக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இத வந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா கொதிச்சு வரட்டும். ஏன்னா பச்சை வாசனைலாம் போனா போதும். அதுக்கு மேல அதில வேற எதுவுமே போட வேண்டாம். நம்ம வறுத்து வச்சிருக்க பூரிய வந்து இந்த மாரி வந்து நம்ம நொறுக்கி போட்டுக்கலாம். பூரிய மட்டும் நொறுக்கி போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் கார்ன வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா கார்ன நொறுக்கணும்னு தேவையில்ல. அது சின்ன சின்ன பீஸா தான் இருக்கும். அதனால கார்ன போட்டுக்கங்க. சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருந்த நம்ம வெங்காயத்தையும் கொஞ்சம் அதில தூவிக்கங்க. இதில வேண்டா கேரட்டு வந்து மாங்காய் இதெல்லாம் போட்டு சாப்பிடலாம். எனக்கு கேரட், மாங்காய்லாம் போட பிடிக்கல. அதனால சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பூரி மசாலா எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அதிலேயே போட்டு நம்ம கலரிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும்லாம் தேவை கிடையாது. ஊறியும் ஊறாமயே கொஞ்சம் இருக்கணும். அப்பதான் சாப்பிட டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கு மேல மல்லித்தழைய தூவி விட்டு கொஞ்சமா எடுத்து சாப்பிடுங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க. நான் உப்பு சொல்ல